கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால நேரத்திலும் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆதாரமாக எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் சொல்லி அப்படியானால் விதைக்கப்படாத தேசம் என்று சொல்லும்போது விதைக்கவும் முடியாது, அறுவடை செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, வனாந்திரமான ஒரு சூழ்நிலையிலே தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆதரவாக இருக்கும்போது அந்த வனாந்திரத்தையும் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். காரணம் என்னவென்றால், உலகத்தை பார்க்கும்போது உலகத்தில் உள்ள காரியங்கள் பெரிதாக தெரியும். உலக மனுஷர்களுக்கு உலகம்தான் சம்பத்து, ஆஸ்தி என்று சொல்லி அதே தான் நாடி போவார்கள். ஆனால் ஒரு மனுஷன் தனிமைப்படுத்தும்போது அது ஒரு வனாந்தர வாழ்க்கையாக மாறிவிடும். வனாந்தரத்திலே எதுவுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆகாரனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவள் தனிமையாக இருந்து அழுது கொண்டிருக்கும் போது அவளை விசாரிப்பதற்கு தேவதூதன் அங்கே வருகிறார். ஆகாரை உனக்கு சம்பவித்தது என்ன என்று சொல்லி விசாரிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில உலகம் எல்லாம் கைவிட்ட பிறகு யாருமே இல்லை என்று சொன்னாலும் கூட தேவன் ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொருவரையும் வழிநடத்திய காட்ட வைக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கூட எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு யாக்கோப்பு என்ற நதிக்கு அப்பாலே தனியாக ஜெபிக்கிற ஒரு காயத்தை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த உலகம் கைவிடும்போது ஒரு மனுஷனுக்கு எந்த ஆதரவும் இல்லாத சூழ்நிலையிலே மனுஷனுக்கு பயம் கவி பிடிக்கிறது. இந்த பயத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவன் அதிகமாக ஜெபிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான். ஜெபிக்கும்போது கொஞ்சம் விசுவாசம் உருவாகும். விசுவாசம் கொஞ்சமாக வளர்ந்து பூர்ணமாகும் போது விசுவாசத்தின் மூலமாக அற்புதம் நடைபெறும். காரணம் என்னவென்றால், உலக வாழ்க்கை வனாந்தரமான ஒரு தேசமாக இருந்தாலும் கூட தேவனோடு சிநேகம் கொள்ளும்போது, ஒரு தொடர்பு வைக்கும்போது தேவ திட்டம் அவன் மூலமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அநேகர் ஆண்டரை பின்பற்றி வந்தாலும் கூட கடைசியாக முயற்சி செய்து ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே சிலர் பின்வாங்கி போகும்போது தேவன் பேசுகிற காரியம் என்னவென்றால், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லுகிற காட்சி பார்க்கிறோம். தேவனோடு நேசம் வைத்து அவருடைய காரியம் மட்டும் போதும், அவை என்னை நடத்தினால் போதும் என்று அவரை சார்ந்து கொள்ளும்போது இந்த உலக வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் கூட வனாந்தரத்தின் மத்தியிலும் அற்புதங்களை செய்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்கி இருக்கிறார், அவாந்தர வழிகளில் ஆறுகளை உண்டாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை செழிப்படைய செய்கிற ஒரு காய்ச்சி பஞ்சம். செழிப்பாக மாறுவது மட்டுமல்ல, அந்த வனாந்தரத்தின் வழியாகத்தான் சில ஜனங்களை வழிநடத்தினார். ஆனால் சில ஜனங்கள் முறுமுறுக்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், அவள் கடந்து வருகிறார்கள். கடந்து வரும்போது குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. 3 நாள் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். கடைசியாக மாறாவின் திட்டத்தில் வரும்போது அந்த இடத்துல உள்ள தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. எங்களை கொல்லும்படியாகவா அழைத்து வந்தேன் சொல்லி மோசே இடத்திலே முறையிடுகிறார்கள். மோசே தனியாக இருந்தாலும் கூட அவன் பார்க்கக்கூடிய இடம் தேவனாக இருந்தபடினாலே தேவனை வைத்து முறையிடும் போது
அவனுக்கு ஒரு காட்சியை சொல்கிறார். அதன்படி அந்த மரத்தை வெட்டி போடும்போது அது மதுரமாக மாறுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில ஒன்று உருவாக்குகிறது தான் தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. வனாந்தர இடத்துல கூட அநேக திரளான ஜனங்கள் வந்திருக்கும் போது அவர்கள் சோர்ந்து போவார்களே வழியிலே என்று சொல்லி ஆத்ம பிரகாரமாக ஆகாரத்தை கொடுத்தாங்க. சர்வ பிரகாரமாகவும் அவருக்கு ஆகாரம் தேவை என்பதை உணர்ந்தவராக சிறிய காரியத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 5000 பேர் என்று சொல்லி பார்க்கும்போது ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர நீதியான துணிக்கையும் எடுக்கக்கூடியான ஒரு செழிப்பை உண்டு பண்ணுகிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி காரியங்கள் நடைபெறும் போது எதுக்காக நடைபெறுகிறது என்று சொல்லும்போது ஒரு மனுஷன் தனிமையாக இருந்தாலும் கூட சார்ந்து கொள்ள வேண்டிய இடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தன்னை தேவனுக்கு ஏற்ற விதமாக தேவபக்திக்குரியவனாக மாறும்போது அவனை அவர் உருவாக்குகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். இந்த மனாந்தர வாழ்க்கையிலே ஒரு மனுஷனை உருவாக்கப்படும் போது பல பாடுகள், அந்நியர்களாக பரதேசிகளாக இந்த உலகத்துக்கு அர்ப்பமானவர்களாக பரவராஜ்யத்தின் காரியத்துக்காக எல்லாவற்றையும் விட்டு ஒரு மனுஷன் மனதின் தேவனத்தில் வரும்போது உலகத்திலே உபத்திரம் அதிகமாக இருக்கும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி சொன்னபடி ஒரு மனுஷன் இந்த வசனத்தை சார்ந்திருக்கும் போது, தேவனை சார்ந்திருக்கும் போது அவன் எந்த விதத்திலும் தாழ்ந்து போக முடியாது. காரணம் என்னவென்றால் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 1 பேதுரு 1:8 பார்க்கும்போது அதை வாசிக்கிறேன். 1:8 அவரை நீங்கள் காணாதிருந்தும் அவற்றில் அன்பு கூறுவீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவற்றில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாக இருந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி அப்படி ஒரு ஆத்ம ரட்சிப்பை அடைகிற ஒரு காரியத்துக்கு நேராகத்தான் வழிநடத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அதற்கு மேலுள்ள வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலும் துன்பப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பின் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிறோம் வெளியேறப்பட்டதாகிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாடு இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு பரலோகம் இல்லை. பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் பல பாடுகள் வழியாக கஷ்டங்கள் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலும் தேவன் அவனோடு இருந்து அவனை வழிநடத்தும் போது அவனுக்கு நிலையான வீடு இங்கே இல்லை, அவனுக்கு நிலையான வாழ்க்கை இங்கே இல்லை என்பதை உணர்ந்தவனாக எல்லாவற்றையும் விட்டு தனித்தனாக இருக்கும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பெரிய சமாதானம் காணப்படும். காரணம் என்னவென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிக்க தேவனை மாத்திரம் மாற்றி வாழும்போது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும் எந்தெந்த நேரத்துக்கு எது தேவையோ அந்த காரியத்தை உருவாக்குகிற ஒரு சாட்சியை பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் அவரையே பார்த்து வாழும்போது ஒரு மனுஷனுக்கு தேவனோடு இருக்கும் சாக்கியம் உண்டாகிறது. அது விசுவாசமாக மாறும்போது அந்த விசுவாசம் திரும்ப அற்புதமாக மாறுகிற காட்சியை பார்க்கிறோம்.
அழிந்து போய பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது தான் அதில் உள்ள களிம்புகள் எல்லாம் நீக்கப்பட்டு சுத்த பொன்னாக மாறும்போது அந்த பொண்ணுடைய காரியம் ரொம்ப விலையேறப்பட்டதாக காணப்படுகிறது. இதுக்கு இயேசு கிறிஸ்துவின் விதிவிலக்கு இல்லை. அவர் அதிகமாக சோதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவருக்கு பசியாக இருக்கும்போது கட்டிகளை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாமே என்று சொல்லி அடுத்து சோதனைக்காரன் சோதனை செய்யும்போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிறப்பான்னு சொல்லி எழுதியிருக்கிறது என்று சொல்லி வசனத்தை கொண்டுதான் ஜெயித்தார். காரணம் என்னென்றால் அவரையும் அவருடைய வசனத்தையும் பிரிக்க முடியாது. அந்த வசனத்திலே ஜீவன் இருக்கிறது. அது ஆவியும் ஜீவனம் ஆயிடுச்சுனாலே அந்த ஜீவன வார்த்தை ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கக்கூடியதாகிறது. ஏற்று சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனுஷனை இந்த உலகம் எல்லாம் கைவிடும் போது ஆட்சி கேட்டக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தை, தற்கொலைகளில் இருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வசனத்தில் இருக்கிறபடியினாலே இந்த உலகத்திலே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலையை தேவன் உருவாக்குகிறார். அப்போ அந்த காரியம் அவிசுவாசமாக மாறும்போது, சந்தேகமாக மாறும்போது அர்த்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. ஒரு சரியான உறுதியான நிலைப்பாடு வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சங்கீதம் 27:10 பார்க்கும்போது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிற காட்டு பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு பிள்ளைக்கு குழந்தைக்கு தாயின் தகப்பன் தான் முக்கியமான காணப்பட முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் கைவிட்டாலும் கூட கர்த்தரிலே சேர்த்துக் கொள்வார் என்றால், கர்த்தர் சேர்த்துக் கொள்ளும்போது பலவிதமான பாடுகள் உத்தரங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அநேக துன்பங்களை அனுபவித்து கடைசியில் சிறைச்சாலைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 2ஆம் பிரதானியாக இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்த நாட்களில் உயர்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிற ஒரு காட்டு பார்க்கிறோம். இப்படி அவன் விசுவாச வாழ்க்கையில உறுதியாக இருந்தபடினாலே, தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தபடினாலே, அவன் எல்லாவற்றுக்கும் விலகி ஓடினபடினாலே, பாவகாரியத்துக்கு விலகி ஓடினபடினாலே, தேவனை சார்ந்திருந்த ஒரு சூழ்நிலையிலே அவன் ஒரு மேன்மையான சூழ்நிலையை அடைய முடிந்தது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருந்தாலும் கூட அவன் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியினாலே அவன் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலைக்கு மாறும்போது, சிம்சோனே பெலிஸ்தர்கள் மேல் வந்து விட்டார்கள் சொல்லும்போது, நான் எல்லாவற்றையும் உதவி போட்டு போய்விடுவேன் சொல்லி சொன்னாலும் கூட அவனால் செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் பலட்சியமாகும் போது கண்களை இழக்க வேண்டியதாயிற்று. வெண்கொள்ளாக்கி இழந்து போட்டு மாவரைக்க வேண்டிய ஒரு கேவலமான வேலைக்கு மிலிட்டரிக்கு மாவரைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கடைசியாக இந்த ஒரு வருஷம் மாத்திரம் நினைச்சிடலும் என்று சொல்லும்போது அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஆனால் சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, சவுல் தன்னை விட்டு தேவன் விலகிவிட்டார்னு சொல்லும்போது அஞ்சனம் பார்க்கிற இடத்துக்கும் குறி சொல்ற இடங்களுக்கும் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. அதே போல அவனுடைய நிலைமையை பார்க்கும்போது கடைசியாக யுத்தத்தில் அவன் ஜீவனை விட வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அவர்கள் விருத்தசேனம் பெல்சன் கையிலே விழுந்து சாகக்கூடாது என்பதற்காக ஆயுதத்தில் நீரனை குத்தி போடுவேன்னு சொல்லும்போது அவன் செய்யாத ஒரு சூழ்நிலையிலே அவன் தன்னுடைய பட்டயத்தை நாட்டி அதிலே விழுந்து மடிந்து போய் ஒரு காற்று பாய்க்கிறோம். அப்படியாக ஒரு தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அவனுடைய சிரசை, அவனுடைய தலையை துண்டித்து அதை ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள், உடலை தூக்கிப்படுகிறார்கள். தேவனை விட்டு விலகும் போது அந்த மனுஷனுடைய நிலையை மிகவும் பரிதாபமான ஒரு சூழ்நிலையை அடைகிற ஒரு கருத்தை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய திட்டத்தில் ஒரு மனுஷன் நிலைத்திருக்கும் போது அவர் எதற்காக அனுமதிக்கிறார், எதற்காக உருவாக்குகிறார், என்ன செய்ய வேண்டும் என்பதை பின்னால் உள்ள காரியங்கள் தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட
ஆண்டுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை உன் மனசில் நிலைநாட்டும் போது அவர் நிச்சயமாக அதை கைவிடவே மாட்டார். அவர் விசாரிப்பார். விசாரிக்கிறது மட்டுமல்ல, மாயான காரியத்தை நம்பி கிருபையை போக்கெடுத்து விடாதபடி நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும்போது ஆண்டு அவனை மேன்மைப்படுத்துகிறது தேவனாயிருக்கிறார். அவை ஆண்டுக்கு துரோகம் என்ற சூழ்நிலையும் செய்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த மனுஷர்களுடைய காரியங்கள் வித்தியாசமாக மாறுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அவை வனாந்தரமான வாழ்க்கை ஏற்பட்டாலும் கூட வனாந்தர வாழ்க்கையிலும் ஒரு சமாதியும் சந்தோஷத்தையும் தம்பி தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவை இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் பக்தன் பாடுகிற காட்சி பார்க்கிறோம். செங்கடல் எதிர்த்து வந்தும் வங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே. விடுவித்தார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன் தடித்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். விடுவித்தார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன் தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரமதில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. ஆகவே நாம் எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகக்கூடாது. அந்த தெய்வ பக்தர்களுக்கு எந்தெந்த விதமான கஷ்டங்கள் வந்து எப்படி முன்னேறினார்களோ அதுபோல இந்த உலக வாழ்க்கை ஒரு வனாந்தரமாக காணப்பட்டாலும் கூட நிச்சயமாக முடிவு கொண்டு நமக்கு வீண் போகாது. காரணம் என்னவென்றால், சாதாரணமானவர்கள நம்முடைய தேவன் நம்மோடு இருப்பவர் உலகத்தில் இருப்பவர்களும் பெரியவராய்க்கினாலே பெரிய காரியங்களை சீக்கிர தேவனாய்க்கார். பெரிய காரியங்களை அவர்களை எதிர்பார்க்க வேண்டும். பெரிய காரியங்களை அவர் செய்து நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.